மாண்பு உறுப்பினர் முக்கூர் என் சுப்பிரமணியன் அவர்கள் 10 நிமிடங்களுக்குள்ளாக மீண்டும் 3-4 உறுப்பினர் பேச வேண்டும். குறுகிய அந்த காலத்திற்குள்ளாக குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக பேச்சை முடிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை வரோம் உங்களுக்கு தான் முக்கியமாக சொல்லணும். பேசுங்க. நான் என்ன பண்ண நான் எதுவும் பண்ண மாட்டேன். பேசுங்க. எதுவுமே இல்லாத நான் கான்ட்ரிபியூஷன் இல்லாத படி பேசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, மாண்புமிகு புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்களின் அருளாசியுடன் கழக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், குடி பராமத்து நாயகன், பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. மக்களணி முதல்வர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்குகிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் சட்டமன்ற தொகுதி கழக நிர்வாகிகளுக்கும், கூட்டணி கட்சி தலைவர், பாட்டாளி கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும் மற்றும் என்னை வெற்றி பெற செய்த வாக்காளர் பெருமக்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1972ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டு, மாண்புமிகு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களால் காக்கப்பட்டு 54 ஆண்டுகள் மக்கள் பணியாற்றியது. 31 ஆண்டுகள் ஆட்சியில் அதிகாரத்தில் மக்களுக்கு பணியாற்றியது எங்கள் அம்மாவின் அரசு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கிருஷ்ணா நதி நீர் திட்டம், அம்மா அவர்களால் வீராணம் திட்டம், அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் அத்திக்கடவு அவனாசி திட்டம், இது போன்ற மக்கள் பேசும் மாபெரும் திட்டங்களை வழங்கியது எங்கள் அம்மாவின் அரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை எளியவர்களுக்கு குடிசைக்கு ஒரு மின்விளக்கு திட்டம், ஏழை குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டம், சிறு குறு விவசாயிகளுக்கு பம்ப் செட் இலவச மின்சார திட்டம் மற்றும் அம்மாவின் அரசு தாலிக்கு தங்கம் திட்டம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த காலகட்டத்திற்கு எதிர்நோக்கும் காலத்தை எண்ணி மாண்புமிகு அம்மா அவர்கள் 56 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கி திட்டமாக வழங்கப்பட்டது. கறவை மாடுகள் வழங்கப்பட்டது, ஆடுகள் வழங்கப்பட்டது. இந்த திட்டமல் மாண்புமிகு அம்மா அவர்கள் அம்மா உணவகம் அளிக்கப்பட்டது. மகளிர் காவல் நிலையம் வழங்கப்பட்டது. தொட்டில் குழந்தை திட்டம், இல்லத்த அரசுகளுக்கு மிக்சி கிரைண்டர் மின் விசிறி வழங்கும் திட்டம், பள்ளி குழந்தைகளுக்கு சைக்கிள் வழங்கும் திட்டம், விலையில்லா 20 கிலோ அரிசி மற்றும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பிரைஸாக 2500 ரூபாய் வழங்கியது எடப்பாடியார் அவர்கள் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து விவசாய கூட்டுறவு சங்க கடன்களை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஒரே கையெழுத்தில் 12,550 கோடி ரூபாயை முழுமையாக தள்ளுபடி செய்தார் என்பதை இங்கே பேரவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். திட்டங்கள் வழங்கியது அம்மாவின் அரசு. அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொரோனா காலத்தில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 4000 ரூபாய் வழங்கி, கொரோனா காலத்தில் இந்தியாவிலேயே முதலாக 2 தடுப்பூசிகளை இலவசமாக வழங்கி, அரசு ஊழியர்களுக்கு பிடித்தம் இல்லாமல் முழு ஊதியத்தை வழங்கியும், பள்ளி குழந்தைகளுக்கு மற்றும் அனைத்து மாணவர்களுக்கும் தேர்ச்சி பெற ஆல் பாஸ் வழங்கிய உத்தரவுதான் இங்கே எடப்பாடியார் அவர்கள் என்பதை இதை பேரவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கி 7.5% இங்கே இடஒதுக்கீட்டின் மூலமாக 4500 மாணவன் மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தது இங்கே எடப்பாடியார் அவர்கள் சாதனை நிகழ்த்திய நல்லாசி நாயகன் மக்கள் தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை இங்கே பேரவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் சட்டமன்ற தொகுதிக்கு உள்பட்ட மேல்மா சிற்காடு விரிவாக்கம் விவசாய நிலங்களை ரத்து செய்ய வேண்டி கிராமங்களான தேத்துறை, நெடுங்கல், வடலப்பிறந்தான், இளநீர் குன்றம், அத்தி, குறும்பூர், காட்டுகுடிசை, நர்மாபள்ளம், மேல்மா
மணிபுரம் மற்றும் ஐயவாடி ஆகிய 11 கிராமங்களில் 3 போகம் விளையக்கூடிய நிலங்கள், 3174 ஏக்கர் விளை நிலங்கள், 1500 மின் இணைப்புகள் உள்ள கிணறுகள், 10 ஏரிகள், 25 குளங்கள், 10 சிறு ஓடைகள், ஒரு ஆற்று கால்வாய், 7000 குடும்பங்களின் வாழ்வாதாரம் இழக்கப்படுகிறது. இதில் குறிப்பாக காட்டுக்குடிசை கிராமம் முழுவதுமாக 90 வீடுகள் பாதிக்கப்படுகிறது. மேற்படி மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்தை கைவிட கோரி 976 நாட்கள் 11 கிராம மக்கள் போராடி வருகின்றார்கள். போராடிய ஆண் பெண் உள்பட கடந்த ஆட்சியாளர்களை 300 நபர்கள் மீது 11 வழக்குகளும் 7 நபர்கள் மீது குண்டாஸ் வழக்குகளும் போடப்பட்டது. சிறையில் அடைக்கப்பட்டார். இதை கண்டித்து தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் விவசாயிகளின் விடிவெள்ளி குடி பராமத்து நாயகன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக சட்டமன்றத்திலே மேல்மா விவசாயிகளுக்கு மீது போடப்பட்ட குண்டாஸ் வழக்குகளை ரத்து செய்ய கோரி கண்டன குரலை எழுப்பியும் கழகத்தின் சார்பில் மக்கள் மன்றத்தில் மேல்மா பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டம் நடத்தியும் அண்ணன் எடப்பாடி அவர்களின் பெருமுயற்சியால் குண்டாஸ் வழக்கு ரத்து செய்யப்பட்டது. விவசாய விடுவிக்கப்பட்டனர். மேற்படி விவசாயிகளின் நலன் கருதி மேல்மா சிப்காட் விரிவாக்கத்தை இந்த அரசு திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் 8 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடங்கியது. அதில் 4 சட்டமன்ற தொகுதிகளை பிரித்து செய்யார் தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் மாவட்டமாக தூக்க வேண்டியது. அதில் செய்யார் 4 சட்டமன்ற தொகுதிகள் செய்யாறு, வந்தவாசி, போலூர், ஆரணி. இதில் 2 வருவாய் கோட்ட அலுவலகங்கள், 7 வட்டாட்சி அலுவலகங்கள், 11 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள், 4 நகராட்சி அலுவலகங்கள், 5 பேரூராட்சி அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இவை அனைத்தும் ஒருங்கிணைத்து செய்யார் தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் மாவட்டம் அறிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இங்கே செய்யாறிலிருந்து திருவண்ணாமலைக்கு செல்ல வேண்டும் என்றால் 130 கிலோமீட்டர் தொலைவு உள்ளது. அதை நிர்வாகத்தின் வசதிக்காக இங்கே செய்யார் தலைமையிடமாக கொண்டு வந்து மாவட்ட வருவாய் அலுவலமாக திறக்க வேண்டும் என்பதை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பேரவைத் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செய்யாறில் 1967ஆம் ஆண்டு கிராமப்புற மாணவர்கள் படிப்பதற்காகவே அன்றைய முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களால் கொண்டு வரப்பட்ட அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி தமிழகத்திலே முதலாக கல்லூரி ஆகும். கிராமப்புற மாணவர்கள் பட்டப்படிப்பு படிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட கல்லூரி ஆகும். இந்த கல்லூரியில் 2800 ஆண்களும் 4800 பெண்களும் என மொத்தம் 7600 மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். மேற்படி கல்லூரியில் 41 பாடப்பிரிவுகள் உள்ளது. இந்த கல்லூரிக்கு 67 ஏக்கர் நிலம் உள்ளது. கிராமப்புற மாணவிகள் கட்டடம் போதுமான கட்டடங்கள் அமைப்புகளும் போதும். இந்த கல்லூரிக்கு 67 ஏக்கர் நிலப்பரப்பும் போதுமான கட்டட அமைப்புகளும் சிறப்பாக உள்ளது. கிராமப்புற மாணவிகள் நலனுக்காக செய்யாறில் மகளிர் கலைக்கல்லூரி அமைத்து தருமாறு இந்த அரசை கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செய்யார் நகரில் மாவட்ட அரசு மருத்துவமனை மாண்புமிகு அம்மா அவர்கள் வழங்கினார். சரியான முறையில் சிறப்பாக செயலாற்றி வருகிறது. மேற்படி மருத்துவமனையில் அதோடு மட்டுமல்ல, இங்கே எடப்பாடி அவர் தலைமையிலான அரசு 10 கோடி ரூபாயிலே அங்கே மெகப்பேர் மருத்துவமனையும் வழங்கப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, மேற்படி மருத்துவமனையில் போதுமான இடவசதிகள் கட்டடங்களும் தரமாக உள்ளது. மேற்படி மாவட்ட மருத்துவமனையில் செவிலியர் பயிற்சி கல்லூரி, நர்சிங் காலேஜ், இளநிலை பட்டய படிப்பு, பிஎஸ்சி நர்சிங், குறுகிய தொழில்முறை கல்வி, டிப்ளமா நர்சிங்
அமைத்து செவிலியர் கல்லூரியை ஏற்படுத்தி கொடுக்குமாறு விரும்பி கேட்டுக் கொள்கிறோம். பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த காலத்தில் மாண்புமிகு அம்மாவின் அரசு வருவாய்த்துறையில் பல திட்டங்களை வழங்கப்பட்டது. இருந்தாலும் குறிப்பாக வருவாய்த்துறையின் மூலமாக அனைத்து சான்றுகளும் பெறுவதற்கு ஏதுவாக முதலில் தமிழகத்தில் உள்ள அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களில் இ சேவை முழுமையாக முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது மாண்புமிகு அம்மாவுடைய அரசு. அதுக்கு பிறகு அங்கே மாநகராட்சி, அதே நகராட்சி, பேரூராட்சி, கிராமங்களில் தமிழகத்தில் எங்கே இருக்கிறதோ மூலமுடுக்கு எல்லாம் இ சேவை மையத்தை கொண்டு வந்து மக்களாக நான் என்ற ஒரு தாரக மந்திரமாக அரசாங்கம் மக்களை தேடி சென்ற அந்த சான்றுகளை வழங்குகிற அதே இடத்தில் சான்று வழங்கியது மாண்புமிகு அம்மாவுடைய அரசு என்பதை இங்கே உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறோம் பெரியவர்கள், இங்கே பேரவைத் தலைவர் அவர்களே. அதோடு மட்டுமல்ல, மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மாவட்டத்தை பிரித்து மாவட்டத்தை 6 மாவட்டங்களாக உருவாக்கி அதில் இப்போ புதிதாக உருவாக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், மயிலாடுதுறை நிர்வாக வசதிக்காக 9 வருவாய் கோட்டங்கள், 27 வருவாய் வட்டங்கள் அமைத்து தந்தார் எடப்பாடியார் அவர்கள் என்பதை உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கெல்லாம் மேலாக மாண்புமிகு அம்மா அவர்கள் இங்கே எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் 16/2/17 15/2/2020 வரையிலான காலகட்டத்தில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் 9,36,660 இலவச வீட்டுமன பட்டா வழங்கினார் என்பதை இந்த அவையிலே பதிவு செய்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே. அதோடு மட்டுமல்ல, மாண்புமிகு அம்மா அவர்கள் 11-16 ஆட்சியில் இருக்கிற காலகட்டத்தில் முதியோர் பென்ஷனாக இலக்குகளை நிர்ணயித்து 5 லட்சம் அங்கே முதியோர்களுக்கு அங்கே இலக்கை வைத்து 5 லட்சத்தை வழங்கினார் பேரவைத் தலைவர் அவர்களே. இது போல எண்ணற்ற திட்டங்களோடு மட்டுமில்லாமல் இங்கே எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்த கொரோனா காலத்தில் 11 மாதத்தில் ரேஷன் கடையிலே விலையில்லா உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, வரி வரும் அந்த கொரோனா காலத்தில் எந்த வருமானமும் இல்லை, வரி வருமானம் அது இல்லாத போதும் சிறப்பான ஆட்சி கொடுத்தவர் எடப்பாடி அவர்கள் என்பதை இங்கே கேட்டுக்கொள்கிறேன். வறட்சி நிவாரணம் அந்த கொரோனா காலத்திலும் வறட்சி நிவாரணத்துக்கு கொண்டு வந்த அந்த திட்டங்களை அங்கே ஏழை எளியவர்களுக்கு அவர் குடிபராமத்த நாயகனாக அந்த ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவராக சாமானிய முதலமைச்சராக சாமானியங்களில் ஒரு முதலமைச்சராக வர முடியும் என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் வர முடியும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொண்டு அங்கே அவர் விவசாய குடும்பத்தில் பிறந்ததனால்தான் விவசாய பெருமக்களுக்கு ஒரே முறையில் 12,150 கோடி ரூபாயை ஒரு கையத்தில் தள்ளுபடி பண்ணார். அதோடு மட்டுமல்ல, விவசாய மருத்துவத்தில் 7% அதோடு மட்டும் நிறுத்தி விடவில்லை. அங்கே ஒப்புதலுக்கு அவர் கவர்னருக்கு செல்லுகிற போது கவர்னர் அதை தாமதம் செய்தார். ஆனால் நீங்கள் தாமதம் செய்தால் நான் கையெழுத்திட்டு அந்த மாணவனின் மருத்துவ கனவை அங்கே நினைவாக்குவேன் என்று முதல் கையெழுத்திட்டவர் எடப்பாடியார் என்பதை இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இது போல முடிச்சிடுவா 13 நிமிஷம் என்ன பார்த்தே தான் குறியாக்குறீங்க. இல்ல 13 நிமிஷம் 10 நிமிஷம் வந்துச்சா? இல்ல 10 நிமிஷம் முடிச்சு. நீங்க என்ன கேளுங்க. ஒன்றும் நான் நிறைய எடுத்தாந்துருக்கேன், அதை மொத்தமா உங்க கையில கொடுத்துறேன், அதை பதிவு பண்ணிடுங்க. பதிவு பண்ணிட்டு இல்ல இப்பவே கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைவாத. ஒண்ணும் கிடையாது முடிஞ்சு போச்சு. அதே நான் ஏன்னா அந்த கவர்மெண்ட் என்ன நான் சொன்ன அது மட்டும் பேசிட்டு வச்சு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வாக்குறுதி 2026 தேர்தல் வாக்குறுதி முதியோர் உதவித்தொகை 3000 உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார்கள். முதியோர்களுக்கு உபகரண உதவித்தொகை 10,000 உயர்த்தி தருவேன் என்று சொன்னார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு பராமரிப்பு உதவித்தொகை மாதம் 3000 வழங்கப்படும் என்று தெரிவித்தார்கள். ஆண்டுக்கு 6 சிலிண்டர் வழங்கப்படும் பெண்களுக்கு என்று அங்கே தெரிவித்தார்கள். அது மட்டுமல்ல, மாதந்தோறும் மகளிர்களுக்கு 2,500 ரூபாயை வழங்குவேன் என்று தெரிவித்தார்கள். அதுவும் இல்லை, வெற்றி விவசாயிகளுக்கு உரிமை தொகையாக ஒவ்வொரு விவசாய குடும்பத்திற்கும்
விதைப்பு பயன்பாட்டிற்கு ஆண்டிற்கு 15,000 உதவித்தொகையாக வழங்கப்படும் என அறிவித்தார்கள். நெசவாளர்களுக்கு குடும்பத்துக்கு ஆண்டுக்கு 30,000 ரூபாய் வழங்கப்படும் என்று உதவித்தொகை வழங்கப்படும் என்று இந்த அரசு இதற்காக நிதி எந்த இடத்திலும் நிதி ஒதுக்கவில்லை என்பதை அதோடு மட்டுமல்ல மக்களுக்கு ஏமாற்றம் தான் தந்தது என்பதை தெரிவித்துக் கொண்டு இங்கே எனக்கு பேச வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எனக்காக செய்யார் தொகுதிக்கு அவர் தேர்தல் பிரச்சாரம் கொண்டு ரெட்டாலியில எனக்கு முக்கூர் சுப்பிரமணியக்கு ரெட்டலியில வாக்களிங்கள் என்று பிரச்சாரம் செய்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர் தலைமையிலே நாங்கள் பணியாற்றுகிறது ஒரு கொடுப்பனையாக நினைத்துக் கொண்டு இப்போது எனக்கு வாக்களி சேகரித்தவருக்கு பொதுச் செயலாளருக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். அதோடு மட்டுமில்ல நான் இங்க நிறைய பேப்பர் எடுத்து வந்திருக்கேன். எங்கூர் ஏரி ஒரு பெருசா இருக்கும், 4,700 ஏக்கர் பரப்புள்ள ஏரி. அந்த ஏரியில கீழ்பகுதியில் 4,000 ஏக்கர் தண்ணி பாயுது. அது பல ஆண்டுகாலமாக தூர் வர முடியாது இருக்கு, சுற்றுக்கரை போடணும். தொகுதி பிரச்சனை முழுவதையும் நீங்க எழுதி கொடுத்து அவை குறிப்பில் ஏற்றும்படி நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. நான் அவை குறிப்பில் எல்லாவற்றையும் எடுத்து என் தொகுதியினுடைய பிரச்சனையை அனைத்தும் நான் எழுதி கொடுத்து உங்களுக்கு வழங்குகிறேன். அதை நீங்க அவை குறிப்பில் ஏற்றுக்கொண்டு எனக்கு அந்த மீண்டும் அந்த பேப்பரை எனக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேரவை முன்னவர். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் பேசுகிற போது சாமானியரும் அவர்கள் ஆட்சியிலே மந்திரி ஆகலாம் என்று சொன்னார்கள். சாமானியர் அத்தனை பேரும் இங்கே அமைச்சராக அமர்ந்து கொண்டிருக்கிற காட்சி இங்கே தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்று, ஆகவே அவர் மட்டுமல்ல கூட்டணியே இருக்கின்றவரும் சேர்ந்து அமைச்சராகிற வரலாறும் இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடைபெற்று நம்முடைய வெற்றி தலைவருடைய தலைமையில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேசுறேன். மாண்புமிகு அவர் சொல்லட்டும், அவர் சொல்லட்டும், தலைவர் சொல்லட்டும். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், நீங்க பேசுங்க. உட்காருங்க. ஆமா, ஓகே, உட்காருங்க. மாண்புமிகு அப்படியே இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பல்கலைக்கழகம். நல்லா பேரவைத் தலைவர்களே, இது நீங்க உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. தலைவர் உருவாக்கப்பட்ட கட்சி, அம்மா வளர்க்கப்பட்ட கட்சி, அதை கட்டி காத்து எங்க எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான அங்க ஆட்சி கட்சி. அது எதுக்கு சொல்றேன்னா, அண்ணா திமுகவில் ஒரு பல்கலைக்கழகம். இதுல இருந்து பயந்து போனவங்க தான் அத்தனை கட்சியில் இருக்கிறாங்க. நல்லா இதுல இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் நாங்க வெளியேற்றல, அவங்கள வெளியேறி போய் அவங்கள போய் பறந்துருக்காங்க. நாங்க இதுல சாமானியவர்களே நாங்க முதலமைச்சர் அதை ஆக்க முடியாது. அதை யாரு இவரை போய் ஆகல. இதை இன்னொன்னு சொல்றேன், அவர் ஒரே ஒரு முகத்துக்கு முதலமைச்சர் என்ற முகத்துக்கு மட்டும்தான் அவங்க அத்தனை பேருமே சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக உட்கார்ந்துருக்க முடியும். ஆனா இது அப்படி கிடையாது. 54 ஆண்டுகள் கட்சியை நீக்கி இன்று வரை கட்டுக்கோப்போட இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 ஆண்டுகள் ஆட்சியை கட்டளையில் இருந்து அனைத்து பணிகளும் செய்து இருக்குது. ஏழை குடிசை இருந்தா என்ன நான் என்ன நான் நீ 77 எம்எல்ஏ அதுதான் சொல்றேன். பேசுறேன். அவை முன்னவர் பேசுங்க. நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்க இருக்கிற மானிய கோரிக்கையின் மேல் அவர் உரையாற்றுகிறாரா, நீங்க பேசுங்க, அல்லது அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க பேசுங்க. ஆகவே மாண்புமிகு நீங்க பேசுங்க. தலைவர் பேரவைத் தலைவர் இதை தவிர்த்து பேசுங்க. நம்முடைய துறையின் சார்பாக தங்கள் கருத்துக்களை வழங்குமாறு மற்றவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அதற்கான உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியன் நிறுத்துங்க. இல்ல சொல்லிடுறேங்க. ஆர்வ கோளாறு காரணமாக நீங்க சாமானியன் சொல்லி பதில் சொல்ல விரும்புனீங்க. முன்னாடி அப்படிதான் முதல் நாள். இருங்க சொல்லி முடிக்கிறேன்.
2 தினங்களுக்கு முன்பாக ஒரு பிரச்சனை ஏற்பட்ட போது உங்கள் இருக்கை விட்டு எழுந்து வேகமாக வந்து முன்னணித்து நின்று நீங்கள் பேசிய வார்த்தைகளும் கை நீட்டி பேசியது என் கவனத்தில் இருக்கிறது. இப்போதும் அவை முன்னவர் சொன்னதுக்கு ஒரு பதில் சொல்ல உங்களுக்கு நான் நியாயமாக அனுமதித்தேன். அதோடு நிறுத்தி இருக்க வேண்டும். வேறு விஷயங்களை பேசியதெல்லாம் அவைக்குள் நீக்கப்படுகிறது.